Hi guys, welcome to my channel Sandy Megan here. Today class 17th கான வீடியோ தான் types of mandala designs பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கேப் விட்டு சர்க்கிள் போட்டுருக்கேன். அகைன் ஒரு சர்க்கிள் போடுறதுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரே ஷேப் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டாட்ஸ் மாதிரி வச்சு ஷேப் ரவுண்ட் ஒரே வருதான்னு பார்த்துட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம லைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி போடலாம். அப்படி இருக்கும்போது ஈவனான ரவுண்ட் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, பிகினர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேல இன்னொரு ரவுண்ட்ஸ் போட்டு அதுக்கு மேல நான் ஆர்ம்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகேவா, லாங் ஆர்ம்ஸ் நம்ம சுத்தி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா ஜஸ்ட் நான் மேல சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஸ்பைரல் வித் டாட்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த டிசைன்ஸ் ஸ்டோக் நம்ம டிசைன் பார்த்தோம். ஜஸ்ட் அந்த நிலா ஷேப் மாதிரி நம்ம போட்டு திக் ப்ரெஷர்ல நம்ம போட்டோம்ல, சேம் அதே போட்டு அதுக்கு மேலேயும் சேம் அதே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். அதுக்கு மேல அதுக்கு அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, அந்த கர்வ் மாதிரி வளைச்சு அதுக்கேத்த மாதிரி தின் ப்ரெஷர்ல நம்ம மேல போட்டு அப்பதான் அதோட லுக் ஹெவியா தெரியும். ஓகே, இப்ப அதுக்கு மேல சென்டர்ல ஜஸ்ட் நான் டியர் டிராப் தான் வைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட் அப்படின்ற மாதிரி நான் லைன்ஸ் 2 to 1 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப அந்த ரெண்டு கர்வ் ரெண்டுமே மீட் பண்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் வைன்ஸ் டிசைன் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உள்ள நான் வைன்ஸ் டிசைன் போட்டுக்கிறேன். சேம் அதுக்கேத்த மாதிரி வெளியும் வைன்ஸ் டிசைன் போட்டுக்கிறேன். ஓகேவா, கிளியர். இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளா ஓனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டியில நம்ம டெவலப் பண்ணி மண்டலாஸ் டிசைன்ஸ் போடணும். ஓகே, இது பேசிக்ஸா நம்ம ஒரு கிட்ஸ் கைக்கு எல்லாம் போடுற மாதிரியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் நம்ம எல்லாருமே. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் நான் டைமண்ட் ஷேப் தான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். சேம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு டைமண்ட் ஷேப் போட்டுட்டு சேம் அதை திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சென்ட்ரல்ல இருக்க ஸ்பேஸ்ல ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பைரல் டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கிறேன். ஓகேவா, குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டு அந்த டாட்ஸுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டியா கர்வ் வளைச்சு விட்டுட்டு ஒவ்வொரு ஜாயின் பாயிண்ட்டும் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், வைன்ஸ் டிசைன் பார்த்த மாதிரி நான் போட்டு விட்டுறேன். ஓகேவா, இப்போ 3 போடுறேன். ஃபர்ஸ்ட் பெருசு, செகண்ட் ரெண்டு சைடும் பார்த்த மாதிரி. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு மேல அந்த டைமண்ட் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் லைன்ஸ் போட்டு அதுக்கு மேல நான் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு லைனும் அகைன் இன்னொரு பக்கம் பார்த்த மாதிரியும் போட்டு ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்துல ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி வளைச்சு விட்டீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் டாட்ஸ் தான் வைக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, அதுக்கு மேல டாட்ஸ் வைக்கலாம். நீங்க அங்க டாட்ஸ் தான் வைக்கணும்னு கிடையாது. உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளா இப்படிலாம் போடலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நான் இதெல்லாம். ஓகே, இப்போ இந்த 4 பாயிண்ட்டுமே மீட் பண்ணுதுல, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் டியர் டிராப் மாதிரி நான் லைன்ஸ் போடாம வெஸ்ட் போல்டு மட்டும் போட்டு கொஞ்சம் லைன் மட்டும் இழுத்து விடுற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு நடுவுல திக் ப்ரெஷர்ல மெகந்தி வச்சு ஹைலைட் பண்ணிட்டு அகைன் டூ லைன்ஸ் 2 சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் ஆர்ம்ஸ் தான் போடுறேன். லாங் ஆர்ம்ஸ் கண்டினியூவா போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நான் யூ ஷேப்பையே ஃபுல்லா போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பயுமே போடும்போது 4 சைடுமே போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அதை கனெக்ட் பண்ணுங்க. அப்பதான் மண்டலாஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் சரி ஒரே ஈவனான ஷேப் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ அது அந்த கர்வ் அதை பார்த்த மாதிரி தலைகீழா இன்னொரு கர்வ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இது போட்டிருப்போம். ஸோ இப்போ நான் அதை இங்கேயும் போடுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் அகைன் அதை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் சர்க்கிள் போட்டு அதை திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ அது உள்ள நம்ம விட்ட கேப் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நான் திக் ப்ரெஷர் மோஸ்ட்லி நிறைய இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் அகைன் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல இப்போ சேம் நான் ஆர்ம்ஸே தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, ஃபுல்லா ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு
அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேல நான் அம்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து 4 சைடுமே போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த 2 சைடுல இருக்க 2 நடுவுல வந்துட்டு எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல 1 போட முடியுமா இல்ல 2 போட முடியுமா அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு போடுங்க. ஓகேவா? இப்ப எனக்கு வந்து அந்த இடத்துல என்னால 1 தான் போட முடியும். சோ அதனால நான் அந்த இடத்துல 1 தான் போட்டுக்கிறேன். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 பக்கம் பாக்குற போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கேப்ல நம்ம வந்து அகைன் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப் வந்து ஒரே ஈவனா கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க லைன்ஸ் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மெகந்தி வச்சு ஃபில் பண்ண போறீங்கன்னா பிளஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேல வந்து நீங்க வந்து சர்க்கிள் போடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 4 லைன்ஸ் வருமா, 4 பாக்ஸ் இருக்கும். இப்போ ஒன்னையும் கனெக்ட் பண்ணும்போது சேம் ஒரே சர்க்கிள் கிடைக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. அதுவுமே ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வருதுன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நிறைய பேர் போடுவாங்க. ஓகே, நான் அந்த மாதிரி உங்களுக்கு நான் போட்டு காட்டல. நான் அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இப்ப மேல போட்ட ஒவ்வொரு ஸ்பைரலுக்கும் நடுவுல இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல நான் வந்து வைன்ஸ் டிசைன் தான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா போட்டு செகண்ட் வந்துட்டு அது ஒவ்வொரு சைடும் பார்த்த மாதிரி செகண்ட்ல போட்டுக்கோங்க. ஓகே, அப்பதான் வந்து இது லுக் இன்னும் கொஞ்சம் கிராண்டா தெரியும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் ஃபோர்த் டிசைன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டு அது நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல ஸ்பைரல் போட்டு அம்ஸ் வந்து போட்டு அது ஒரு ஃபிளவரா மேக் பண்ணி அதுல இருக்க கேப்ல ஃபுல்லா நம்ம வந்து மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு மேல வந்து கொஞ்சம் கேப் விட்டு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேல வந்து டபுள் லைன் அம்ஸ் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லா அம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் அதுக்கு மேல இன்னொரு லைன் ஃபுல்லா அம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்து நான் வந்துட்டு அம்சே கொஞ்சம் பெருசா வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த யூவே வந்து அதுல கனெக்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி வச்சுப்போம். அந்த மாதிரி அம்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 பக்கம் பார்த்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இருக்கிறது எல்லாமே ஒன்னா வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல ஃபுல்லா நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? டாட்ஸ் வச்சு இந்த டிசைனை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அகைன் வந்து இன்னொரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு அந்த லைனுக்கு நடுவுல இருக்க கேப்ல ஃபுல்லா மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து அந்த அம்ஸோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? டிசைன் வந்து இப்ப அகைன் அதுக்கு மேல வந்து ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கு மேல வந்து நான் அம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அம்ஸ் வந்துட்டு சேம் அந்த பிளஸ் மாதிரி 4 பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு இருக்கிற கேப்ல ஃபுல்லா மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிப்போம். ஓகே, கிளியர். இப்ப அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் டிசைன் போட்டுப்போம். ஓகே, அதுக்கு மேல வந்து நான் ஃபுல்லா அம்ஸ் டிசைன் தான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளஸ் மாதிரி நம்ம 4 பக்கமும் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு மேல நம்ம வந்துட்டு நம்ம கமா போட்டோம்ல நார்மல் பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ்ல, சோ அது வந்து நான் டபுள் சைட் போட்டு அதுக்கு மேல இருக்க கேப்ல ஜஸ்ட் வந்து அந்த லீஃப் டிசைன் 3 லீஃப் டிசைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதை வந்து பிளஸ் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் 4 பக்கமும் போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நடுவுல இருக்க கேப்ல சென்டர். ஓகேவா? ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் நடுவுல இருக்க கேப்ல சென்டர் பாயிண்ட்ல சேம் அதே டிசைனே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கேப்ல இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி கமா டிசைன் போட்டுக்கணும். ஓகே, இது வந்துட்டு நீங்க வந்துட்டு குட்டி குட்டியா போடுங்க. உங்களோட சர்க்கிள்க்கு ஏத்த மாதிரி உங்களோட அந்த கமா டிசைனோட சைஸ் இருக்கணும். ஓகேவா? இப்ப நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கனால அதுக்கு ஏத்த மாதிரி நான் கமா டிசைன் போட்டுக்கிறேன். இல்ல நீங்க இதை விட சர்க்கிள் கொஞ்சம் சின்னதா போட்டுக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி போடுங்க. இல்லையா இதை விட பெருசா போட்டீங்கன்னா நம்ம இங்க 3 போட்டோம்ல அந்த இடத்துல வந்துட்டு 1 மட்டும் தான் வரும். ஓகேவா? அந்த மாதிரி கூட போடலாம். ஒரு 8 மட்டும் தான் வரும். சோ அந்த மாதிரி கூட போடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு உள்ள அந்த இருக்கிற கேப்புக்கு எல்லாமே வந்துட்டு நான் அந்த டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்டருமே ஃபுல்லா திக் ப்ரெஷர்ல அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க நான் யூஸ் பண்ணிருக்க டிசைனை தான் யூஸ் பண்ணணும். உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். நீங்க சர்ச் கூட பண்ணி பாருங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சேம் நீங்க அதையே போடாம அவங்க என்ன போட்டுக்கிறாங்களோ அதுல இருந்து நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி
உங்களோட ஓன் டிசைனா நீங்க வந்து மேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th டிசைன் வந்து ஹோம்ஒர்க் தான். ஓகேவா? நான் போட்ட 4 டிசைன்ஸ் பிளஸ் 5th நீங்க ஒரு ஓன் டிசைன்ல எனக்கு வந்து மொத்தம் 5 டிசைன்ஸ் வந்து எனக்கு ஹோம்ஒர்க்கா சென்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. பை கைஸ்.